வெற்றிமாறன் அவர்களோட தயாரிப்புல வெளியாக போற பேட் கேர்ள் அப்படின்ற படத்தோட டீசர் லான்ச்ல அந்த படத்தோட இயக்குனர் பேசினது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. அதாவது பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை வர்ஷா அப்படின்ற ஒரு பெண் இயக்குனர் தான் இயக்கியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மேடையில பேசும்போது தமிழ் சினிமாவோட கதைகளை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனா பூ மாதிரி இருக்கணும், பத்தினியா இருக்கணும், அண்டு தாய்மை தெய்வம்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. பட் ஒரு பெண்ணா இதை நான் பயங்கர ப்ரெஷரா பாக்குறேன். ஸோ அதனால இந்த படத்தோட பெண் கேரக்டரை எழுதும் போது அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாம ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்கேன். இந்த கதையை நான் நடிகர்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாமே இதை பாசிட்டிவா வரவேற்றாங்க. பட் ஆண் நடிகர்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க இதை இனிஷியலா ஏற்க மறுத்தாங்க. அண்ட் அதுக்காக பெண்கள் எல்லாம் சரக்கடிக்கணும், புகைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஸோ ஜஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நிறைய தவறுகள் பண்ணுவா, நிறைய மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், அதுல இருந்து அவ எப்படி மீண்டு வரா, கீழே விழுந்து விழுந்து எப்படி கத்துக்கிட்டு எந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்கேன். அண்ட் மோசமா தப்பு செய்யற சில கதாபாத்திரங்களை ஹீரோவா காட்டுற படங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அண்ட் அந்த நடிகர்களை கடவுள் மாதிரி போற்றி செலிப்ரேட் பண்றதையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால இந்த கேரக்டரை கண்டிப்பா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட நோக்கம் பெண்கள் மனிதர்களாகவும் இருக்கலாம், எப்பயுமே புனிதர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீச்சை நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க, நிறைய பேர் எதிராகவும் பேசுறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த பத்தினி அப்படின்ற வேடை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கன்வே ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில பேர் ஃபெமினிசம் அப்படின்றத தவறா புரிஞ்சுக்கிட்டு பெண்களும் ஆண்களுக்கு இணையா சரக்கடிக்கணும், புகைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் படங்கள் வரதை பார்க்க முடியுது. ஸோ குடிப்பழக்கமா இருக்கட்டும், புகைப்பழக்கமா இருக்கட்டும், யார் பண்ணாலும் தவறு தான். பட் இந்த இயக்குனர் நான் அதெல்லாம் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. பட் அதே சமயம் பெண்கள்னா மனிதர்களாகவும் இருக்கலாம், புனிதர்களாவே எப்பயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு பைபிள் மாதிரி எல்லாமே சரியா இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பல, இது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த ஸ்பீச்சுக்கே ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வேற இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதால எல்லாருமே இந்த படத்தை கொஞ்சம் கவனமா பார்ப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி திரௌபதி படத்தோட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவா ட்வீட் போட்டிருக்கிற பாரஞ்சித் அவர்களோட ட்வீட்ல கடுமையா விமர்சிச்சு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது பிராமின் கேலோட பர்சனல் லைஃபை காட்டினா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கும், உங்களோட கேஸ்ட் கேலை வச்சு இந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இயக்குனரோட ஸ்பீச்சை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பேசுனது உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்ல தவறுன்னு தோணுதா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.